ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் அற்புதம் செய்யணும் ஆண்டவரே. நீர் பாதுகாக்கணும் ஆண்டவரே. நீர் நன்மை செய்யணும் ஆண்டவரே. அதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம். இம்மட்டும் நடத்தினவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இடத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் எங்களுக்கு கிடைக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. கர்த்தர் அற்புதம் செய்யுங்கப்பா. நாமத்துக்கு மகிமையாக துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது. நன்மைக்கு எதுவாய் நடத்தி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பாட முடியல, அதனால அதை முன்னிட்டு நீ பிள்ளைகள் பாடிக்கிறாங்க. தேவன் நாம பண்ணட்டும். கர்த்தர் நம்முடைய தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. சோதரம். இந்திய தேசத்துல இயேசுவே தெய்வம் என்று நாம் பண்ணோம். தேசம் முழுவதும் அறிக்கை வைக்கணும். ஹல்லேலூயா. சோதரம். சிறப்பு நினைக்க ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு கர்த்தர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எழுப்புதல். ஆமென். எழுப்புதல் ஒவ்வொரு உள்ளத்திலையும் தெய்வம் தரப்போகிறார். எழுப்புதல் நமக்குள்ளதான் ஃபர்ஸ்ட் வரணும். தனி மனிதனுடைய எழுப்புதல் தான் ஒரு பெரிய எழுப்புதலுக்கு அடித்தளமாகும். ஆமென். ஹல்லேலூயா. தனி மனிதனுடைய எழுப்புதல் வராம தேசத்துல எழுப்புதல் வராது. ஹல்லேலூயா. என்னைக்கு ஒரு மனிதன் தனி மனிதனுடைய எழுப்புதல் என்னைக்கு ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வருதோ அன்னைக்கே தேசத்துல எழுப்புதல் தான். ஒவ்வொரு மனிதனும் எழுப்புதல் அடைய வேண்டும். ஸ்தோத்திரம். தானியேல்ல பார்க்கிறோம், அவர் தீர்மானம் பண்ணினதுனால தேசத்துல அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தினார். தீர்மானம். ஸ்தோத்திரம். இதை நாங்க ராஜா வச்ச சாப்பாடை சாப்பிட மாட்டோம். அதுதான் தீர்மானம். தேவன் எங்களுக்கு கொடுத்ததை மாத்திரம் நாங்க சாப்பிடுவோம். அதுதான் தீர்மானம். ஹல்லேலூயா. அவர் நிறுத்தின பொருட்களை நாங்க வணங்க மாட்டோம். இதுதான் தீர்மானம். அவர் எங்களை விடுவிக்கலாம் கூட பரவாயில்ல, இதுதான் தீர்மானம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தீர்மானம் தனி மனித எழுப்புதலை கொண்டு வரும். கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி நாம் ஆராதனை கடந்தோம். காவிய சுந்தரி ஒரு பாடலை பாடுவாங்க, பின்பு நம்ம ஆராதனை கடந்து போக போறோம். சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். ஆண்டவர் நாமத்தை மையப்படுத்த போகிறோம். கர்த்தருக்கு மையம் உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சுதந்திரம். பாடலை பாடல் பின்பு நம்ம தேவன் சமூகத்தில் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். தேவன் நாம் மையப்படுவதாக. சொல்லலாம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Thank you, Jesus. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. பாடுவோமா? இயேசுவை போல அழகுள்ள
ஆண்டவரே உலகத்துல போராடுகிற எல்லா பிசாசுடைய வல்லமையை காட்டிலும் நீ நானும் ஆராதிக்கிற தேவ வல்லமை பெரியது. நீ நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோமே என் தேவனுடைய வல்லமை பெரியது. எந்த வல்லமைக்கும் உயிர் கிடையாது. ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு வல்லமைக்கு இன்னைக்கு உயிர் உண்டு. எல்லாம் பெற்ற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அபிஷேகம் பண்ண போகிறார். ஒவ்வொரு கர்த்தர் அபிஷேகம் பண்ண இருக்கிறார். இன்னைக்கு தேவன் அபிஷேகம் பண்ண கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஒவ்வொரு வேலும் ஒரு வல்லமை அளவில்லாத வல்லமை தேவன் ஊற்ற போகிறார். இயேசுவின் நாமத்திலே இங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை காண போகிறாங்க. இங்க இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை தேவன் இன்னைக்கு வாழ்க்கையில கர்த்தர் தர போகிறார். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. அன்றை சிம்சோனுக்காக தேவன் ஒரு பள்ளத்தாக்கையே பிளந்து தண்ணீரை கொண்டு வந்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தார். இன்றைக்கு ஜீவ தண்ணீராக இயேசு இன்றைக்கு பூமியில ஏவலே ஒரு ஜீவ நதியை கட்ட உண்ட போகிறார். நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜீவ தண்ணீரை தேவன் கொடுக்க போகிறார். நன்றி ஆண்டவரே. இதை யூடியூப் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மேலையும் தேவ வல்லமையை கண்டு ஊற்ற போகிறார். எதனையோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் கண்களை தரிசனத்தை கண்டு தர போகிறார். நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிறார். ஒரே ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிறார். ஒரே காற்றை தேவன் வீச பண்ண போகிறார். அன்னைக்கு அப்போஸ்தலர் நாட்களிலே வீசின பலத்த காற்று இன்னைக்கு நம்முடைய சபையிலே இந்த இடத்திலே தேவன் ஒரு காற்றை கர்த்தர் வீச பண்ண போகிறார். நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே. நன்றி ஆவியானவரே. பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற தேவ மகத்துவத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. இருள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடக்கவே நாடு கலங்க மாட்டேன், திகைக்க மாட்டேன், தைரியத்தோடு வந்தேன். இருள் நிறைந்த
ஹalleluya. எல்லா நுகங்களை உடைக்கிற வல்லமையை தேவன் நம்முடைய கரத்தில் தேவன் ஒரு மகிமையான ஒரு ராபா 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 நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. Thank you Jesus. அதுக்கப்புறம் பாசமா வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. நான் மிட் நைட் கால் பண்ணேன் பாஸ்டருக்கு. அவர் வந்து எந்த வசனம்னா சங்கீதம் 12:5. யாராவது படிக்க முடியுமா? 12:5. ஏழைகள் வாழ்வழிக்கப்பட்டது நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவன் மேல் சீறுகிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் ஆமென், ஹல்லேலூயா. அடுத்து இந்த வசனத்தை கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, நாங்க எளியவனா இருக்கிறோம், ஏழையா இருக்கிறோம். எங்கள் மேல் சினம் கொண்டு சீறுவர்களை விலக்கி எங்களை காத்தருவோம் ஆண்டவரே. பிரதர், இந்த ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் சுகம் கொடுப்பாரு அப்படின்ட்டு ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. ஏன்னா எதுக்கும் தகுதி இல்லாதவர்கள் இருந்தாலும் ஆண்டவர் நம்ம ஜெபத்தையும் கேட்டு ஆண்டவர் பெரிய கிருபை பாராட்டினார். அதுக்காக ஆண்டவரை அதிகமாக சொல்லிருக்கிறேன். ஹல்லேலூயா. சாட்சி வேறு சாட்சி இருக்குமானா வாங்க, வாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மகிமையுண்டாவதாக. இந்த சர்ச்சைக்கு போன வருஷம் நான் டிசம்பர் மாதம் வந்தேன். வந்த நாட்கள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதங்களும் ஆண்டுகள் கடந்தாலும் என் தேவன் என்னை இந்த ஆலயத்துக்கு வரும்படி என் தேவன் என்னோடு கூட கிருபை பாராட்டின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தோடு வர என் தேவனாய் கர்த்தர் என்னை ஆளுகை செய்ததற்காக
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய்க்கிற வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் இருந்தாலும் என் தேவனாய் கர்த்தர் எனக்கு கிருபையாய் நின்று எங்களை வழிநடத்தினார். எங்கள் குடும்பத்தை ஒரு வருஷமாய் பாதுகாத்த தேவனுக்கு கொடாபடி நன்றி செலுத்துகிறோம். வெள்ளிக்கிழமை கூட பாஸ்டர் சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை வாங்க, இந்த மாதிரி போயிட்டு வந்தாங்க. அது ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. ஆவியானவர் எனக்குள்ளே இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஆராதனை, நல்ல செய்திகள் கேட்டதுக்காக தேவனுக்கு கொடாபடி ஸ்தோத்திரம். அந்த போய்க்கிற வாழ்க்கையிலும் அவ்வளவு தூரம் இருந்தாலும் போய்க்கிற வாழ்க்கையிலும் வாகனத்தையும் எங்கள் கூட வந்த வாலிப பிள்ளைகளையும் ஆண்டவர் பாதுகாக்க வேண்டும். தேவனுக்கு கொடாபடி நன்றி செலுத்துகிறோம். என் பேத்தி இப்போ நல்லா இருக்குது, சுகமா இருக்குது, நல்லா படிக்குது, நல்லா ஓடி ஆடி விளையாடுது, நல்லா இருக்கு. இவங்க ஜெபம் பண்ணி, இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. என் பிள்ளை ஆரோக்கியமா இருக்குது, அந்த வயிற்று வலியே இல்லை. என்னுடைய மூத்த அக்கா படட்டும். மைக் பக்கத்தில் மைக் பக்கத்தில். அதுக்கப்புறம் ஐயா சொன்னாங்க, பயப்படாதீங்க, நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க, அர்த்தம் அதிசயம் செய்வார். அதே போல் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அதே போல் எப்படியாவது இந்த நாட்டில் எப்படியாவது சட்டத்தில் வந்து நீங்கள் சாட்சியாக சொல்லணும்னு. அதே போல் கருத்துக்களுக்கு அதுக்கு கருத்து கடந்த வாரத்தில் முதலுக்கு பயங்கரமான வயிற்று வலி. ஃபோன் பண்ணாங்க. ஃபோனில் ஒரு ஜெபம் பண்ணேன். நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவர் அடையாளத்தை கேளுங்க, கர்த்தருக்கு அற்புதம் செய்வார்னு சொன்னோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டு சொன்னோம். கர்த்தர் அதே போல ஸ்தோத்திரம். அவர் சொன்னாங்க, எனக்கு சொல்லுமா நான் என் சபையில் சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அல்லேலூயா, அந்த உண்மையின்படியே கர்த்தர் அப்படிங்கிற சாட்சி சொல்ல அவர் திரும்ப செஞ்சிருக்கிறாரு. அவரு சீக்கிரமா ஞானம் எடுக்கணும். ஆமாம், அல்லேலூயா. ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வேற சாட்சி பேசலாம். தேவனுக்கு மகிமை உண்டாகணும். சொன்ன சாட்சிகளுக்காக நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க. சொன்ன சாட்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாத அதுல வந்து 8 சபைகள் கலந்துக்கிறாங்க அந்த நாளில். 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயுன்னு சொல்லிட்டு வேத வினா விடை போட்டி வச்சிருந்தாங்க. நம்மளுடைய சபை பிள்ளைங்க ரொம்ப உற்சாகத்தோடு கூட நல்லா படிச்சுட்டு ஜெபிச்சுட்டு, நானே வந்துட்டா கூட எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப ஆர்வமா இதை படிக்கலாமா, இந்த கொஸ்டின் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா கேட்டாங்க. நான் கர்த்தருக்கு ரொம்ப நன்றி செலுத்துறேன். ஏன்னா இப்படியாப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பிள்ளைங்க இன்னும் உற்சாகப்படணும், ஆவியில வெல்லப்படணும். அந்த நாளில் போயிட்டு அழைக்கப்பட்டதா இருந்தாலும் தெரிந்து கொள்ளப்படலாம், அந்த நாளில் போய் கலந்துக்கணும். கர்த்தர் பிள்ளைகளை அந்த நாளில் கொண்டு வந்து அதில் கலந்துக்கும்படியா நம்முடைய சபை அதில் கலந்துக்கிட்டு 4வது இடத்துல பிரைஸ் வாங்கினாங்க. 8 சபைகள் நம்மளோட 4வது இடத்துல கர்த்தர் நம்ம அந்த இடத்துல நிறுத்தினாரு. கலந்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு கிருபை தான். ஆனாலும் பிரைஸ்ன்றது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. வந்த ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி செலுத்துறேன். இவங்களுக்காக நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ணியிருப்பீங்க, கண்டிப்பா பிள்ளைகளுக்காக பிரயாசப்பட்டிருப்பீங்க. அவங்களுக்காக வர முடியலாலும் நீங்க ஜெபத்துல தாங்கி இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். வந்த ஒவ்வொருவருக்காகவும் நான் நன்றி செலுத்துறேன். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் கொடுக்க போறேன். பேர் வாசிக்கும் பொழுது ஒருத்தர் வந்து வாங்கிக்கங்க. கர்த்தருக்கு ஆசீர்வதிப்பாரு. கர்த்தருக்கு வந்துருங்க. நேரம் இல்லை. இது அவங்க முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி அதை கிஃப்ட் வாங்கினாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அனீஷ் அந்த புக்கு படிக்கணும். ஆவிக்குரிய புக்கு படிக்கணும். நல்ல பிள்ளைங்க உற்சாகப்படுத்துங்க.
நேகா, அவங்களை பற்றி நீங்கள் உற்சாகப்படுத்தலாம். பிரீத்தி, அவங்களை பற்றி உற்சாகப்படுத்தலாம். ஆராதனா ரைசலா குழந்தை ஒரு வாரமா ஸ்கூல் போல இந்த கூட்டத்துக்காக கத்திரிக்கை மகிழ்ச்சி ஆமா சின்ன சந்தோஷ், உற்சாகப்படுத்தலாம். யோகிகாந்து, பாட்டு 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாய் இருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார். பாருங்க, இங்க இது தேவ ஆலயம் நமக்கு ஒரு விருந்து சாலை. என்ன விருந்து கொடுக்குறாங்கன்னா, சத்தியம் என்ன வசனத்தை நமக்கு விருந்தாய் கொடுக்குறாங்க. எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைத்தவுடன் நான் அதை உட்கொண்டேன் அப்படின்றார். அப்போ அதை உட்கொள்ளும் போதுதான் நமக்கு கிருபைகளும் பலனும் பெருகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 7வது வசனம் சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் இருப்பதாக. அப்போ சமாதானமும் சுகமும் இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இஸ்ரவேலுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஜெபித்து கொள்ள வேண்டும். அப்போ இஸ்ரவேல் சமாதானத்திற்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு அந்த சுகத்தையும் பலத்தையும் தேவன் கொடுக்கிறார். கடைசி வசனம் சொல்லுது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தின் நிமித்தம், ஆமாங்க, நன்மை உண்டாகட்டும் தேவனுடைய ஆலயத்தை நம்ம தேடி வரோம். இப்போ காலேஜுக்கு போறோம்னு பார்த்தீங்கன்னா, காலேஜில் நமக்கு படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க. அதை நம்ம வீட்டில் ஹோம்ஒர்க் பண்ணுறோம். 2வது எக்ஸாம் எழுதுகிறோம். எக்ஸாம் எழுதும் போது தான் நம்ம பாஸ் பண்ண முடியும். அதே போல தான் இங்கே கொடுக்குற வார்த்தையை நம்ம வீட்டில் போயிட்டு உட்காந்து இந்த இப்போ ஒரு வார்த்தை தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. மேல் வார்த்தை என்ன சொல்லுது, இந்த கீழ் வார்த்தை என்ன சொல்லுது. இப்போ ஆசீர்வாதம் அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்திற்கான வார்த்தைகள் இங்கே கொடுத்துட்டாங்கன்னா, நம்ம வீட்டுக்கு போய் படிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்படி வந்தது, எப்படி வரும், அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு நம்ம அதை படிக்கும் போது தான் நமக்கு தெரியும். அதை படித்து அதை தியானிக்கும் போது தான் தேவன் நமக்குள்ள அந்த வார்த்தைகளை வைத்து கிரியை செஞ்சு பெரிய காரியங்களை தேவன் செய்வார். இந்த நாளிலும் தேவன் சங்கீதத்தை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கு சாயந்தரம் 4 மணி அளவில் குன்றத்தூர் பகுதியில் அமர்பத ஜெயஸ்ரீ வீட்டில் சண்டே கிளாஸ் நடக்கும். தொடர்ந்து நம்ம அந்த இடத்துல சண்டே கிளாஸ் நடத்தி கொண்டு இருக்கிறோம். அதுக்காக ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. சோதரம் ஊழியத்துக்காக நம்ம அதிகமாக என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நாம் மையப்படட்டும். சோதரம் ஒவ்வொரு இடத்துக்கு நடக்கிற சண்டே கிளாஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. அடுத்த வாரம் சோதரம் ஆரம்ப ஜெபம் ஜெபிக்கிறவங்க, பாட்டு பாடுறவங்க, அடுத்த வாரம் ஃபுல்லா அவையார் தான் பண்ண போறீங்க. எல்லாமே நேரத்தோடு வரணும். அவங்கவுங்க பார்த்து அவங்க கொடுத்துடணும். பிரசனத்துக்கு எனக்கு 1/2 மணி நேரம் என் கையில் கொடுத்துடணும். ஐயாவுக்கு ஒரு 10 நிமிடம் கொடுத்துருங்க. எனக்கு பிரசனத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் அடுத்த வாரத்தில் கொடுத்துடணும். பாஸ்டம் என்ன பண்ண போறாங்க, அடுத்த வாரத்தில் கைட் பண்ண போறாங்க. சோதரம் பாட்டு பார்த்து ஆராதனை மற்ற எல்லாமே மக்கள் தான் பண்ண போறீங்க, நீங்க தான் பண்ண போறீங்க. காணிக்கு பார்த்து சண்டே கிளாஸ் ஆயத்தப்படுத்துங்க. ஆமா, அடுத்த வாரம் சரியா? அடுத்த வாரம் முழுக்க எல்லாம் உங்களுடைய பார்ட்டிசிபேட் தான் இருக்கணும். நீங்க தான் அதுல எல்லாமே என்ன பண்ணணும், நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் 4வது வாரத்துல நம்ம சபையாருக்கு நம்ம கற்றுக் கொடுக்குறோம். ஆராதனை எப்படி நடத்தணும்,
இந்த பாட்டு எழுதி பாடி நம்ம தேவனை மையப்படுத்தணும். நாங்க என்ன பண்றோம், ஒவ்வொரு வாரமும் 4வது வாரத்துல சபையாருக்கு அந்த வாரத்தை நம்ம கொடுத்துறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். ஆமென். வார்த்தைகளை கேட்க நாம் சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். परमेश्वर का वचन को सुनने के लिए हम सुधरना है, ஆனால் நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்காவிட்டால் लेकिन हम परमेश्वर से नहीं सुनेंगे तो வேதம் சொல்லுகிறது जो बाइबल यही बताती है, தீமை அவர்கள் மேல் வரும், जो बुराई उसके ऊपर आएंगे, தீமை அவர்கள் மேல் வரும்.